இது ஒரு பெரிய மோர்கேஜ் ஸ்கேம். இவங்க டார்கெட் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸை தான். இதுக்கு முதல்ல 2008, 9, 10ஆம் ஆண்டுகள், அதாவது ரிசெஷன் முடிவுக்கு வந்த காலங்களில் தான் இது அதிகமாக நடைபெற்றது. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், ஏன் இன்றைக்கு பேர் போன ஒரு சில பெரிய ரியல்டர்ஸ் கூட இந்த வழியை யூஸ் பண்ணி தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிகமான தமிழ் மக்களின் வீடுகள் பறிப்போனதும் இந்த காலகட்டங்களில் தான். இப்போ வீடுகளை ஃப்ளிப் பண்ணுற மாதிரி அப்போ ஃப்ளிப் பண்ண முடியாது. மக்கள் ஒரு போராளிகள், அதாவது மோர்கேஜ் போராளிகள். எப்படியாவது போராடி மோர்கேஜை பே பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் இவங்க இதை செய்கிறாங்க. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஒரு பெரிய மோர்கேஜ் ஸ்கேம். அதாவது எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. இதுக்குள்ள போவீங்களா இருந்தால் நீங்கள் அழிஞ்சு தான் வெளியில் வருவீங்க. இதுக்கு பேர் வந்து ஹோம் எக்விட்டி பார்ட்னர்ஷிப். ஒரு வருடத்துக்கு முதல்லையே கனேடியன் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதால் இந்த ப்ரோக்ராம் இப்போ இல்லை. அந்த ப்ரோக்ராம் எப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராம். அதாவது நீங்கள் 10% டவுன் போட்டால் காணும். அதாவது நீங்கள் 5% போடுறீங்க, கவர்மெண்ட் 5% கொண்டு வந்து உங்களுக்கு தருது. ஸோ 10% டவுனில் ஒரு வீட்டை வந்து ஓன் பண்ணுறதான் இந்த ப்ரோக்ராம். இது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதால் இந்த ப்ரோக்ராம் டிஸ்கண்டினியூ ஆகிவிட்டது. என்று சொன்னால் ஒரு $1 மில்லியன் வந்து நீங்கள் 10% டவுன் போடும் பொழுது மிச்சம் 900,000க்கு இவங்களால் எப்படி மோர்கேஜ் பே பண்ணுறது? அதுக்கேற்ற இன்கமுமே இல்லை. ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ இல்லை. ஆனால் இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் லெண்டர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து இப்போ செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எப்பொழுதுமே மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கும். இந்த மாதிரி டைமில் யாருமே அதிக வட்டி கொடுத்து இவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்க போகிறதும் இல்லை. இவங்களுமே நம்பி வெளியில் பணங்களை கொடுக்க போகிறதுமே இல்லை. யாருமே இப்போ வீடுகளை வாங்குறாங்களுமே இல்லை. இவங்க இப்போ டார்கெட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸை தான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் ஒரு 10% போடுவாங்க, இவங்க ஒரு 10% போடுவாங்க. மொத்தமாக 20% டவுனில் ஒரு வீடை வாங்க போகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு $1 மில்லியன் ஒரு வீடை வாங்க போகிறாங்க. $800,000 வந்து மோர்கேஜ் இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அவங்க சொல்கிற பேப்பர்ஸில் எல்லாத்துலேயுமே கையெழுத்து வைக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இதில் கேட்ச் என்னன்னு சொன்னால், இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வாங்கி உடனே விற்க முடியாது. இப்போ மார்க்கெட் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஒரு குறைஞ்சது 10 வருஷமாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இன்னும் ஒரு கேட்ச் என்னட்டு சொன்னால், நீங்கள் தான் மோர்கேஜ் பே பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க. ரூஃப் ரிப்பேராக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் ஃபீஸாக இருக்கட்டும், ஏர் கண்டிஷன் ரிப்பேராக இருக்கட்டும், ஃபர்னஸ் ரிப்பேராக இருக்கட்டும், இல்லாட்டி வீட்டில் கூட அப்கிரேட், ஹார்ட்வுட் ஃப்ளோர், என்ன அப்கிரேட் செஞ்சாலுமே நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த வீட்டோட லாபத்தில் அரைவாசி பங்கை வந்து இவங்களுக்கு கொடுக்க வேணும். இதுதான் இந்த கேட்ச். எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பமாகும் என்று சொன்னால், வீட்டின் விலைகள் அதிகரிக்கும் பொழுதுதான் ஒரு பிரச்சனையே இங்கே ஆரம்பமாகும். இந்த டைமில் தான், அதாவது 5 வருடம் 10 வருடத்தில் இந்த லெண்டர் சொல்வார், எனக்கு தான் போட்ட டவுன் பேமெண்ட் எனக்கு திரும்ப வேணும். அதே நேரத்தில் இந்த வீட்டோட லாபத்தில் அரைவாசி பங்கு எனக்கு உடனடியாக வேணும் என்று கூறும் பொழுது தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்ட கையில் எக்ஸ்ட்ராவாக காசும் இருக்க போகிறதில்லை. ஃபோர்ஸ் பண்ணி இந்த வீடை விற்க வேணும். இந்த வீடை விற்கும் பொழுது லோயர் ஃபீஸ்லேருந்து எல்லா ஃபீஸுமே இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் தான் பே பண்ண வேண்டும். கடைசியாக இந்த வீட்டை விற்று அவங்களுடைய 10%ஓட இந்த வீட்டோட லாபத்தில் அரைவாசியை அங்கே கொடுக்கும் பொழுது இவங்களோட கையில் ஒன்றுமே மிஞ்சாது. 10 வருடத்துக்கு முதல்ல எப்படி இந்த வீட்டை வாங்கி தங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தாங்களோ அதே நிலைமையில் போய் தள்ளப்படுவார்கள். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஒரு சில ஆடுகளில் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ரியல்டர் வந்து ரெண்ட் டு ஓன்னு ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்பி போவேனாம், அதெல்லாம் பெரிய ஸ்கேம். அதே மாதிரி தான் இதுவுமே. இவங்க தேடுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸை. யாரை வச்சு இவங்களை தேட போகிறாங்கன்னு சொன்னால், ஒரு சில ருக்கி ரியல்டர்ஸை வச்சு தான் தேட போகிறாங்க. அதாவது ஒரு கிளையண்ட்டை கூட்டிக் கொண்டு வந்தால் உங்களுக்கு $1,000, $2,000 கேஷாக தரப்படும். இப்படித்தான் இந்த டீல் நடக்கின்றது. சரி, ஒரு கிளையண்ட்டை கூட்டிக் கொண்டு வராங்க. கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக இருக்கணும், டவுன் பேமெண்ட் இருக்கணும் 10%. மற்றது ஆர்ஆர்எஸ்பி இருந்தால் அதுவுமே நல்லது. அது ஒரு ஆப்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸில் ஆர்ஆர்எஸ்பிலேருந்து காசை டவுன் பேமெண்ட்டாக எடுக்கலாம். அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில்
கிரெடிட் நல்லா இருக்கணும், டீசென்ட் ஜாப் இருக்கணும். இவ்வளவும் இருந்தால் காணும். அவங்க அங்கே இறங்கி போன பிறகு அந்த ரூஃப்லேயே அவங்க வச்சு பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட வந்தால் இப்போ வீடு வாங்கின மாதிரி தான். அதே இடத்துல அவங்களோட ரியல்டர் இருப்பாங்க, லோயர் இருப்பாங்க, அவங்களோட மோர்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே ஒரே ரூஃபுக்கு கீழேயே இருப்பாங்க. அவங்க ஒரு ஹோப்பை கொடுப்பாங்க, இங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் வீடு வாங்கின மாதிரி தான். இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணி ரெடியாக இருங்க, இந்த மாதம் நாங்கள் வீடு வாங்குகிறோம், நீங்கள் மூவ் பண்ணுறீங்க உங்களோட முதலாவது வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஹோப்பை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் போய் வீடு பார்க்க போகிறீங்க, அவங்க சொல்கிற லொக்கேஷனில் அவங்க சொல்கிற அதாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே லெட்ஸே $1 million பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் போய் வீடு பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னுடைய ரியல்டருக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அந்த வீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவார். அதே நேரத்தில் உங்களோட டவுன் பேமெண்ட் குறைவாக இருந்தாலுமே சொல்லுவாங்க, உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் 20,000 30,000 கடனை வாங்கியாவது இந்த வீட்டை ஓன் பண்ணுங்கண்டு எல்லா விதமான ஐடியாக்களுமே கொடுப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பேப்பரில் கையெழுத்து வைக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் போய் ஒரு வீட்டை பார்க்குறீங்க, லெட்ஸ் சே $1 million வீடு. உங்களுக்கு ஜாப்பில் வந்து பெரிய அளவில் பணம் வராட்டி அவங்களே உங்களுக்கு டெனன்ட்ஸ் எடுத்து தருவாங்க. எப்படின்னு சொன்னால் நீங்கள் பேஸ்மெண்ட்டில் இருந்து கொண்டு மேல் வீட்டை ரெண்ட் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி நீங்கள் மேல் வீட்டில் இருந்து கொண்டு உங்களோட பேஸ்மெண்ட்டை ரெண்ட் பண்ணி அதில் வர இன்கத்தை வந்து மோர்கேஜுக்கு பே பண்ணுற மாதிரி. அதுலேயுமே குறைவாக இருந்தால் மேல் வீட்டில் இருக்கிற ஒரு ரூமை இன்னும் ஒரு ரூமை எக்ஸ்ட்ராவாக ரெண்டுக்கு கொடுங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்படியாவது இந்த வீட்டோட மோர்கேஜை வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான ஐடியாக்களுமே தருவாங்க. முதல்ல 5-10 வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும், பிறகு நீங்கள் வந்து முழு வீட்டையுமே ஓன் பண்ணலாம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணித்தான் இந்த வீடுகளை வந்து உங்களுக்கு வாங்கி தருவாங்க. ஸோ இந்த வீட்டோட க்ளோசிங் டேட், லோயர் ஃபீஸ், மோர்கேஜ், இன்சூரன்ஸ், எல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்களோட பொறுப்பு தான். நீங்கள் தான் பே பண்ண வேண்டும். எப்போ இந்த ப்ரைவேட் லெண்டருக்கு தன்னுடைய டவுன் பேமெண்ட்டும் இந்த வீட்டோட லாபத்தில் 60 பங்கு தேவைப்படுதோ அப்போ இந்த பணத்தை நீங்கள் அவருக்கு கொடுத்தே ஆக வேணும். இல்லாட்டி இந்த வீட்டை விற்று தான் இந்த பணத்தை நீங்கள் கொடுக்க வேணும். கடைசியில் திங்க் பண்ணி பாருங்க, 5-10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக ஒரு வீட்டை வாங்கிட்டு திருப்பி வீட்டை தாண்டும் பொழுது எப்படி இருக்கும்? இதுதான் இந்த பெரிய ஸ்கேம். இப்படித்தான் ஒரு தமிழ் லேடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையரை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் லெண்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க முதல்லே சொல்லிட்டாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சைன் வச்சு இந்த வீட்டை வாங்குங்க, உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் செய்ய வேண்டாம். இது டீல் நடந்தால் எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், இல்லாட்டி எனக்கு கமிஷன் கிடைக்காது. என்னை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம், உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அதை செய்யுங்கன்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இவரும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர், இவருக்கு எப்படியாவது வீடு வாங்கியே ஆகணும், கிரேசியாக இருக்கிறார் ஒரு வீடு வாங்குறதுக்கு. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கையெழுத்தில் அவர் பார்க்கும் பொழுது, அதாவது இவங்க போட்ட 10% டவுன் பேமெண்ட் ப்ளஸ் இந்த வீட்டோட லாபத்தில் 60 பங்கை வந்து இந்த லெண்டருக்கு கொடுக்கணும்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இருந்தது. அதை விட இன்னும் ஒன்று இருந்தது. அப்படின்னு சொன்னால், லெண்டர் சொல்லாமல் எந்த காரணம் கொண்டுமே இவர் இந்த வீட்டை தானாகவே விற்க முடியாது, அப்படியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அதை விட ஒன்று இருந்தது என்னென்னு சொன்னால், இந்த லெண்டர் எப்போ வேணுமென்றாலுமே இந்த வீட்டை விற்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் வந்து அனுமதி தர வேணும்னு சொல்லி அப்படியே ஒரு டாக்குமெண்ட் இருந்தது. அதை விட இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு சொன்னால், நாளைக்கு மார்க்கெட் கிராஷ் பண்ணப்பட்டு ஏதாவது நடக்குமா இருந்தால் இந்த லெண்டர்கிட்ட 10% டிபாசிட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் தான் பொறுப்புன்னு சொல்லி அப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் கூட அதில் இருந்தது. இவங்க தங்களை எல்லா விதத்தாலையுமே பாதுகாத்து கொண்டுட்டாங்க. எந்த $1 கூட தாங்க லூஸ் பண்ண மாதிரி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் என்ன தான் அட்வைஸ் பண்ணினாலுமே அவங்களுக்கு தேவை ஒரு வீடு. கண்ணை மூடிட்டு எல்லா பேப்பர்லையுமே கையெழுத்து வச்சிடுறாங்க. இதில் அட்வான்டேஜ் வந்து இந்த ப்ரைவேட் லெண்டருக்கு தான். வெறும் $100,000 டவுன் பேமெண்ட் போட்டுட்டு இவர் வாட்ச் பண்ணி பார்க்குறார் மார்க்கெட் ஐயா போகாமல் இருந்தால் இந்த வீட்டை உடனே விற்பார். இல்லை மார்க்கெட் நாளைக்கு கிராஷ் பண்ணப்பட்டால் இந்த $100,000 வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் தான் இவருக்கு லெண்டருக்கு பே பண்ண வேண்டும். அப்படி டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த ஸ்கேம் நடைபெறுகின்றது.
2007 ஒரு பெரிய ரிசெஷன் வந்தது. அதிகமான மக்கள் வேலையை இழந்தாங்க. 2008 இது பிக்கப் பண்ண வழிகிட்டது. அதே நேரத்தில் வீடுகளோட விலையுமே அதிகரிக்க தொடங்கியது. அப்போ எல்லாமே ஒரு $10,000 டவுன் பேமெண்ட் இருந்தாவே காணும் ஒரு வீட்டை வாங்குறதுக்கான மக்கள் குவாலிஃபைடு இல்லை பேங்க்கில் போய் லோன் எடுக்கிறதுக்கு. மக்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா $6 $7 தான் இருந்தது. இந்த மோர்கேஜை அவங்க பே பண்ணுறதுக்கே 2-3 வேலை செய்து தான் இந்த மோர்கேஜை பே பண்ண வேண்டும். மக்கள் மோர்கேஜ் போராளிகள். 3-4 வேலை செய்துமே இந்த மோர்கேஜை பே பண்ண தயாராக இருந்தாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இவங்களால் பே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுமே ப்ரைவேட் மோர்கேஜில் லோன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு சொன்னால், முதலாவது வருடம் எங்களோட லெண்டரோட நில்லுங்க, 2வது வருடம் நாங்களோட பேரை மாற்றி பேங்க்கில் குறைஞ்ச வட்டியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு மாற்றி தரேன்னு சொல்லி இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், 2வது வருடமே நீங்கள் குவாலிஃபைடு இல்லை, உங்களோட சம்பளம் காணாது, உங்களோட இன்கம் காணாதுன்னு சொல்லி இவர் என்ன செய்ய இந்த லெண்டர் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 13-14 அதிகரிக்க தொடங்கினார். அப்படி தொடங்கும் பொழுது இந்த மக்கள் 3 வேலை செய்துமே இந்த மோர்கேஜை உங்களால் பே பண்ண முடியாமல் 3 தடவை மந்த்லி மோர்கேஜை ஸ்கிப் பண்ணினாங்க. ஸ்கிப் பண்ணோன்னே என்ன நடக்கும், இந்த வீடு பழையபடி லெண்டர்கிட்ட கைக்குள்ள போயிடும். இப்போ ஒரு வருடம் இந்த மக்கள் கஷ்டப்பட்டு பே பண்ண மோர்கேஜ் பணம் மற்றது வீட்டோட விலைகள் கொஞ்சமாக அதிகரிக்கும் பொழுது எக்யூட்டியும் அதில் இருந்ததால் இந்த லெண்டர் என்ன செய்தார், இந்த வீட்டை விற்று முழு பணத்தையுமே கொள்ளைய அடித்தார். இதில் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சில ரியல்டர்ஸுமே இன்றைக்கு முன்னிலையில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் தான். அந்த காலங்களெல்லாம் மக்களுக்கு மோர்கேஜ் இக்விட்டின்னா என்ன, எவ்வளோ பணம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, வீடுட விலைகள் அதிகரித்திருக்கா, இதெல்லாமே இல்லை. எப்போ முதலாவது பேங்க் நோட்டீஸ் இல்லாட்டி லெண்டர்கிட்ட ஒரு நோட்டீஸ் வருது, வீடுகள் பறிப்போக போக்குன்றது, நீங்கள் டைமுக்கு மோர்கேஜ் பே பண்ணிடு, 3 பேமெண்ட் நீங்கள் மிஸ் பண்ணோன்னே பனிக்காராங்க, கிரெடிட் பேடாக போகுது, கேஸ் போட போகிறாங்க, லோயர் பிரச்சனை வரப்போகுது, இதை விட்டு வெளியில் வர்றேன்னு சொன்னால் இந்த இடத்துல கையெழுத்து வச்சு நாங்களாவே விட்ரோ பண்ணுறோன்னு சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து வச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்படியான ஒரு காலகட்டம் தான் அப்போ இருந்தது. அப்பவுமே மக்கள் மோர்கேஜ் போராளிகளாக தான் வாழ்ந்து வந்தாங்க. இன்றைக்குமே மக்கள் மோர்கேஜ் போராளிகளாக தான் வாழ்ந்து வருகின்றன. எப்படியாவது வீடுகளை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு போய் கேஷ் பாயிண்டில் போய் பாருங்கள், மக்கள் நகைகளை அடகு வச்சு தான் இன்றைக்கி மோர்கேஜ் பே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என்னதான் இன்றைக்கு மக்கள் கஷ்டப்பட்டாலுமே இன்வெஸ்டர்ஸ் கஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட பணத்தை உறிஞ்சி எடுக்கத்தான் பார்க்குறாங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து வைக்கிறதா இருந்தாலும் 1க்கு 100 தடவை அதை பார்த்து யோசித்து தான் கையெழுத்து வைக்க வேண்டும். தேவையில்லாமல் அவசரப்பட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்லையுமே நீங்கள் கையெழுத்து வைக்கவே கூடாது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.